Now you are watching New Eden TV. என்ன கண்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பரிசுத்த ஒளி 2ஆம் அத்தியாயத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த 2ஆம் காணொளி தொகுப்பிலே நாம் சிந்திக்க இருக்கிற தலைப்பு, கடவுளிடமிருந்து வந்த 2 செய்திகள் என்ன? இதை குறித்து தான் நாம் சிந்திக்க இருக்கிறோம். நாம் பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையாக லூக்கா 1ஆம் அதிகாரம் 13 33 வசனங்களை நாம் தியானிக்கப் போகிறோம். முதலாவதாக கடவுளிடம் வந்த 2 செய்திகள் என்ன? அதை தான் முதல் செய்தியாக இப்போது நாம் சிந்திக்க இருக்கிறோம். யோவான் ஸ்நானகர் பிறக்கப் போவதை பற்றி காப்ரியேல் தூதர் சொல்கிறார். இதை குறித்து நாம் லூக்கா 1ஆம் அதிகாரம் 13 17 வசனங்களை வாசிக்கலாம். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலனும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இங்கு பிரியமானவர்களே, சுமார் கிமு 3ஆம் வருஷம் முதல் செய்தி சகரியாவுக்கு வருகிறது. அது யார் சொல்லுகிறார்? கப்ரியேல் தூதர் சொல்லுகிறார். எருசலேம் இருந்த கொஞ்ச தூரத்தில் இருக்கிற யூதேயா மலைப்பகுதியில் சகரியா வாழ்ந்தார். அவருக்கும் அவருடைய மனைவி எலிசபெத்துக்கும் வயதாகிவிட்டது. ஆனால் அவர்களுக்கு பிள்ளைகளே இல்லை. அவர் எருசலேமில் இருக்கிற ஆலயத்திற்கு குருவாக சேவை செய்ய வேண்டிய சமயம் வருகிறது. அப்படி சேவை செய்து கொண்டிருக்கும்போது தான் தூபபீடத்துக்கு பக்கத்தில் திடீர்னு கப்ரியேல் தோன்றார். அவரை பார்த்து சகரியா பயந்து போனார். அப்போது கப்ரியேல் தூதர், சகரியாவே, பயப்படாதே, உன்னுடைய மன்றாட்டை எல்லாம் கடவுள் கேட்டார். உன் மனைவி எலிசபெத்துக்கு ஒரு மகன் பிறப்பான். நீ அவனுக்கு யோவான் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்னார். அதோடு ஆண்டவரின் பார்வையில் அவன் உயர்ந்தவனாக இருப்பான் என்றும் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு ஜனத்தை தயார்படுத்துவான் என்றும் சொன்னார். ஆனால் சகரியாவும் அவருடைய மனைவியும் வயதான காரணத்தினாலே அவர்கள் கப்ரியேல் சொன்னதை அவர்களால் நம்ப முடியவில்லை. அதனால் கப்ரியேல் என்ன சொன்னார்னா, என் வார்த்தைகளை நீ நம்பாததால் இவை எல்லாம் நடக்கும் நாள் வரை பேச முடியாமல் ஊமையாய் இருப்பாய் என்று சொன்னார். எதற்காக அப்படி சொல்ல வேண்டும்? ஏனென்றால் தீர்க்க தரிசனமாக ஒரு விஷயம் செய்தி வந்திருக்கிறது கடவுளிடமிருந்து. அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாததால் சகரியாவை அந்த தரிசனம் நடக்கும் நாள் வரையும் உண்மையாக இருக்க செய்தார். இதற்கிடையே ரொம்ப நேரமாகியும் சகரியா வெளியே வரல. அழைத்து விட்டு அவர் வெளியே வரல. அவர் வெளியே வருகிற போது அவரால் பேச முடியல. ஏன்னா சைகை மட்டும்தான் செய்ய முடியுது. அதனால் ஆலயத்துக்குள் ஏதோ ஒரு அற்புத காட்சியை இவர் கண்டு இருக்கணும். அதனால தான் ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது அப்படின்னு புரிந்து கொண்டார்கள். ஆலயத்தில் சேவை செய்த முடித்த பின்பு சகரியா தன் வீட்டிற்கு போனார். சில நாட்கள் கழித்து எலிசபெத் கர்ப்பமாகிறாள். அதற்கு பிறகு 5 மாதங்களுக்கு வெளியே போகாமல் வீட்டிலேயே இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, சகரியாவுக்கு எப்பேற்பட்ட தரிசனம் கிடைத்தது. அப்படி தரிசனம் கிடைக்கும் பொழுது கடவுளுடைய செய்தியாக இருக்கும்போது அதை முழுமையாக நம்பி விசுவாசிக்க வேண்டும் என்பது தான் சகரியா மூலியமாக நாமும் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். சரி, 2வது செய்தியாக
இயேசு பிறக்கப் போகிறார் என்று மரியாளிடம் கப்ரியேல் சொல்கிறார். இதை குறித்து மறுபடியுமாக நம் பரிசுத்த வேதாகமத்தை திருப்பி லூக்கா 1ஆம் அதிகாரம் 30-33 வசனங்களை வாசிக்கலாம். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவு இராது என்றான். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. அப்போது முதல்ல நம்ம சந்தித்தது சகரியாவுக்கு உண்டான தரிசனம். அது செய்தியாக ஆண்டவர் கொடுத்தார். இங்கு இரண்டாவது மரியாளுக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறார். இரண்டாவது செய்தியை சொல்வதற்கு மரியாள் என்ற கன்னி பெண்ணிடம் கப்ரியேல் போகிறார். இந்த இளம்பெண் நாசரேத் என்ற நகரத்தில் வாழ்கிறார். அது எருசலேமுக்கு வடக்கே கலிலேயா என்ற பகுதியில் இருக்குது. கப்ரியேல் தூதர் மரியாளிடம், நீ கடவுளுக்கு பிரியமானவள் என்று சொன்னார். அதோடு, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு மகனை பெற்றெடுப்பாய். அவருக்கு இயேசு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் உயர்ந்தவராக இருப்பார், உன்னதமான கடவுளின் மகன் என்று அழைக்கப்படுவார். அவர் ராஜாவாக யாக்கோபுடைய வம்சத்தை என்றென்றும் ஆட்சி செய்வார். அவருடைய ஆட்சிக்கு முடிவிராது என்று இந்த தரிசனத்தை மரியாளுக்கு வெளிப்படுத்துகிறார் கப்ரியேல் தூதர். இந்த இரண்டு செய்திகளையும் சொன்னது தனக்கு கிடைத்த பாக்கியம் என்று கப்ரியேல் நினைத்திருக்கலாம். யோவானையும் இயேசுவையும் பற்றி படிக்க படிக்க ஆண்டவரிடமிருந்து வந்த இந்த செய்திகள் எந்த அளவு முக்கியமானவை என்பதை நாமும் கூட மிக ஆழமாக புரிந்து கொள்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் கூட கடவுளுடைய செய்தி வரும். அந்த செய்தி வரும் வரை நாம் காத்திருக்க வேண்டும். அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால் ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்கும் போது தான் நமக்கு பல அற்புதங்கள் நடக்கும். அப்படி விசுவாசிக்கவில்லை என்றால் நாம் என்றைக்கு அதை விசுவாசிக்கிறோமோ அப்போது தான் அவை குறித்த சித்தத்தை நம்மளால் உணர முடியும். அது நம் வாழ்க்கையிலும் செயல்படும். எனக்கு பிரியமானவர்களே, இந்த ரெண்டு செய்தியுமே கடவுள்கிட்டேருந்து வந்த செய்தியை சகரியாவும் மரியாளும் பெற்றுக்கொண்டார்கள். அதுபோல் நாமும் கூட ஆண்டவரிடத்திலிருந்து வரும் செய்தி நம் வாழ்வை குறித்து என்ன என்று ஜெபிப்போமா? ஸ்தோத்திர கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, நீங்கள் சகரியா மூலியமாகவும் மரியாள் மூலியமாக நீர் வெளிப்படுத்தின செய்தியை நாங்கள் அறிந்து இதை தியானித்தோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஸ்தோத்திர கர்த்தாவே. அப்பா, உம்முடைய சித்தமானது எங்கள் வாழ்க்கையிலே வந்து தீரும் என்று நீர் வெளிப்படுகிறீர் ஆண்டவரே. அப்போ இந்த லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் நீர் சொல்லப்பட்ட காரியங்களை எல்லாம் நாங்கள் ஆழமாக சிந்தித்ததில்லை. நாங்கள் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தமானது எங்கள் வாழ்க்கையிலே கண்டிப்பாக நிறைவேறும் என்ற விசுவாசத்திற்கு இந்த காணொளி தொகுப்பை பார்க்கும் அநேக சகோதரிகளும் வருவதற்கு தேவ கிருபை செய்யும் ஆண்டவரே. சோத்துக்கத்தாவே. அப்போ உம்முடைய ஜீவநல வார்த்தையை அதிகமாக ஆழ்ந்து சிந்திக்க உம்முடைய சித்தமானது நிறைவேறும் என்று விசுவாசிக்க தேவ கிருபை செய்யும் ஆண்டவர். சோத்துக்கத்தாவே. இந்த காணொளி தொகுப்பு பார்க்கும் ஒவ்வொரு சகோதரிகளும் நீர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். நீர் கொடுக்க போகும் செய்திகளுக்காக அவள் காத்திருந்து அந்த செய்தியையும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு நல்ல ஞானத்தை தந்திரும் நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவை துதிக்கிறோம். இயேசு மூலமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Now you are watching New Eden TV.